அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபரில் இருந்து ஒரு மனிதன் எழுப்பப்பட்டு சொர்க்கமா நரகமா என்று தீர்ப்பு வழங்கப்படுவதற்கு முன்னால் சில நிகழ்வுகள் நடக்கும் என்று சொன்னார்கள். அந்த நிகழ்வுகளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிலரை கூட்டம் கூட்டமாக விசாரிப்பான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஒரு மனிதன் மஹ்ஷரில் இருந்து எழுப்பப்படுகின்ற பொழுது அந்த மனிதன் நல்ல மனிதனாக இருப்பான், சில நேரம் கெட்ட மனிதனாகவும் இருக்கலாம். கபரில் இருந்து எழுப்பப்படுகின்ற பொழுது ஆலு மன் பஅஸனா மின் மர்கதினா, எங்களுடைய இந்த தூங்குகின்ற இடத்தில் இருந்து யார் எங்களை எழுப்பினார்கள் அப்படி என்று கேள்வி கேட்டுக்கொண்டு எழும்புவார்கள். ஆலு மன் பஅஸனா மின் மர்கதினா ஹாதா மா வஅத الرحمن وصدق المرسلون. இதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாக்களித்த நாளாகும். முர்சலீன்கள் யாரெல்லாம் தூதர்களாக அனுப்பப்பட்டார்களோ அவர்கள் எந்த மறுமையை எச்சரிக்கை செய்தார்களோ அந்த மறுமை இதுதான் என்று அவர்களுடைய கபறுகளிலே இருந்து எழும்புகின்ற பொழுது சொல்லிக் கொண்டு வருவார்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத் யாசீனில் இதை சொல்லி காட்டுகின்றான். இவர்கள் வந்ததன் பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூன்று குழுவினர்களாக இவர்களை மண்ணறையில் இருந்து எழுப்புவான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் 6523வது செய்தியாக அவர்களுடைய கிரந்தத்தில் பதிவு செய்கின்றார்கள். அதே போன்று இமாம் நசாஇ ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் தங்களுடைய கிரந்தத்தில் 3142வது செய்தியாக ஹசன் என்கின்ற தரத்தில் இதனை பதிவு செய்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யுஹ்ஸரன் நாசு யௌமல் கியாமத்தி ثلاث أصناف, மனிதர்கள் மூன்று குழுவினர்களாக மறுமையில் எழுப்பப்பட்டு ஒன்று சேர்க்கப்படுவார்கள். முதலாவது குழுவினர் சின்ஃபன் முஷாத்தன் யம்சூன அலா அக்தாமிஹிம், ஒரு குழுவினர், அந்த குழுவினர் தான் அவர்களுடைய கால்களால் நடந்து கொண்டு மஹ்ஷருக்கு வருவார்கள். இரண்டாவது குழுவினர் சின்ஃபன் ருக்பானின், இந்த குழுவினரில் நானும் நீங்களும் வர வேண்டும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிய வேண்டும். வசின்ஃபன் ருக்பானின், இன்னொரு குழுவினர், இரண்டாவது குழுவினர் அவர்கள் சவாரிசு செய்தவர்களாக வருவார்கள். அதாவது நடந்து வரமாட்டார்கள், ஏதாவது ஒரு மிருகத்தில் உட்கார்ந்தவர்களாக அவர்கள் வந்து கொண்டிருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ், மஹ்ஷருக்கு எழுப்புகின்ற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை கண்ணியப்படுத்துகின்றான். அவர்கள் நடந்து வரமாட்டார்கள், ஏதாவது ஒரு மிருகத்தில் உட்கார்ந்தவர்களாக வந்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து மரியமின் 85வது வசனத்தில் சொல்கின்ற பொழுது யௌம நஹ்ஷுருல் முத்தகீன், நாங்கள் அல்லாஹ்வை அஞ்சியவர்களை இல ரஹ்மானி வஃப்தா, அல்லாஹ்விடத்தில், அந்த கருணை உள்ளவனிடத்தில் அவர்கள் பயணம் செய்தவர்களாக, ஏதாவது ஒரு மிருகத்தில் பயணம் செய்தவர்களாக அவர்களை மஹ்ஷரிலே நாங்கள் கொண்டு வருவோம் என்று சொல்கின்றான். இது இரண்டாவது குழுவினர். இவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியப்படுத்துகின்றான். மூன்றாவது குழுவினர் வசின்ஃபின் அலா வுஜூஹிஹிம் நஊது பில்லாஹி மின்ஹா, மூன்றாவது குழுவினர் அவர்களுடைய முகத்தினால் எழுப்பப்படுவார்கள். காலு கீல யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, காலினால் நடந்து வருவார்கள், அது நாங்கள் அறிந்த விடயம். அதே போன்று மிருகத்தில் உட்கார்ந்தவர்களாக வருவார்கள், அதுவும் நாங்கள் அறிந்த விடயம். வசின்ஃபன் அலா வுஜூஹிஹிம், முகத்தினால் நடந்து வருபவர்கள் என்றால் யார், அது எப்படி சாத்தியமாகும் அல்லாஹ்வுடைய தூதரே என்று கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னல்லதி அம்ஷாஹும் ஃபித் துன்யா அலா அக்தாமிஹிம், அவர்களை உலகத்தில் வாழ்கின்ற பொழுது அவர்களுடைய கால்களால் நடக்க வைத்தானே அந்த ரஹ்மான் காதிருன் அலா அன் யம்ஷியஹும் ஃபில் ஆখিরাতি அலா வுஜூஹிஹிம், அவர்களுடைய முகத்தினால் நடந்து வருவதற்கு அவன் அவர்களை ஆக்குவதற்கு சக்தி பெற்றவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எழுப்பப்படுகின்ற பொழுதே அவர்கள் வேதனையோடு கஷ்டத்தோடு அவர்கள் எழுப்பப்படுவார்கள் என்கின்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள்.